சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், காமெடி ஃபில்ம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு, ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் ஆனால் கஷ்டப்பட்டாரே தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார். தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன், நம்ம அஸ்வின், கிருஷ்ணா, அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசன்னா சார் தான் சொல்லுவார், நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுங்கிறதுக்காக பேக் எண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூடா. அப்புறம் கவினுக்காகவும் உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும். ஒரு லெவலில் இப்போ இவரை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்டில் இவரும் இருப்பார். ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனால் என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேலே கோச்சிக்கல, இல்லை நானும் அவன் மேலே கோச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமாக ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே, அப்புறம் என் சைடில் எதனா ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க அப்படி, ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான